இன்னைக்கு சூப்பர் டெம்ப்டிங், நல்ல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் செம்ம மவுத் வாட்டரிங்கான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். கத்திரிக்காய் பொடிக்கறி இந்த மாதிரி சாதத்தோடலாம் போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு எந்த விதமான கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு சிம்மில் குக் பண்ண விட்டுருங்க. சைடில் பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 5-6 காஞ்ச மிளகா, ஒரு 5-6 பூண்டு பல்லு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சி இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப்பு மட்டும் மிக்சர் ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா பெரட்டிட்டு சுட சுட சாதத்தோட இல்லை இட்லி தோசையோட சர்வ் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டாக அப்படி இருக்கும்.